நைஜீரியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அலுவலகம் தலைமையிலான கிரிப்டோகரன்சி பரிமாற்றங்கள் மீதான ஒடுக்குமுறை நைராவின் தேய்மானத்தை ஏற்படுத்தும் அடிப்படை சிக்கல்களை தீர்க்கத் தவறிவிட்டது. அதற்கு பதிலாக நாட்டின் பொருளாதார துயரங்களுக்கு கிரிப்டோவை பலிகடா செய்கிறது. ஆரம்பத்தில் குணமடைந்த போதிலும் நைரா தொடர்ந்து தடுமாறி வருகிறது. இது பிளாக்செயின் மற்றும் கிரிப்டோ போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களைப் பற்றிய செயல்திறன் மிக்க ஒழுங்குமுறை மற்றும் புரிதலின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. டைக்ரான் காம்பரியன் உட்பட பைனான்ஸ் நிர்வாகிகளை தடுத்து வைத்திருப்பது தொழில்துறை தலைவர்களிடமிருந்து எச்சரிக்கைகளையும் அமெரிக்க அரசாங்கத்துடன் ராஜதந்திர பதட்டங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. நைராவின் சரிவுக்கு இணையான சந்தை வர்த்தகர்கள் மற்றும் இப்போது கிரிப்டோகரன்சி வர்த்தகத்தை குற்றம் சாட்டிய நைஜீரியாவின் வரலாறு பிரச்சினையை தீர்க்கவில்லை. அதற்கு பதிலாக மேலும் சிக்கல்களை உருவாக்கியுள்ளது. வெளிநாட்டு முதலீட்டை ஊக்கப்படுத்துகிறது மற்றும் முதலீட்டு இடமாக நாட்டின் பிம்பத்தை சேதப்படுத்துகிறது. முன்னோக்கிச் செல்ல நைஜீரிய அதிகாரிகள் நைராவின் வீழ்ச்சிக்கான மூல காரணங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை நிறுவ வேண்டும். மேலும் பிளாக்செயின் மற்றும் கிரிப்டோ துறையில் வளர்ச்சி மற்றும் புதுமைகளை வளர்ப்பதற்கான எதிர்வினை நடவடிக்கைகளில் செயலுக்கமான தயாரிப்பை தழுவ வேண்டும்.